வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிசி சேனலில் கவுன்சிலிங் போகிறவங்களுக்காக முக்கியமான தகவல் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இப்போ தான் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, பில் கலெக்டர், ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜேஏ அட்மின், அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி பல பதவிகளுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ பேலன்ஸ் வந்து இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டிகிரி இருக்கவங்களுக்கும் ஸ்பெஷல் கேட்டகரியாக இருக்கவங்களுக்கு மட்டும் தான் இனி அடுத்து ஃபுல்லும் நடக்கும். ஸோ அதோட 23/2 ஜேஏ கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிடும். அடுத்து 24/2/2025 5/3/2025 வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா விடுமுறை நாட்கள் நீங்களாக அந்த லீவ் டேஸில் நீங்கள் விட்டுருங்க. அது தவிர மற்ற எல்லா ஒர்க்கிங் டேஸ்லையும் கவுன்சிலிங் நடக்கும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியலாக வெளியிட்ட ஒரு செய்தி வெளியீடு தான். ஸோ இந்த இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா என்ன அட்ரஸில் நீங்கள் வரணுன்ற முதற்கொண்டு போட்டிருக்காங்க, எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரையும் நடக்குன்றது போட்டிருக்காங்க. நம்மளோட டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் வந்து சர்டிஃபிகேட் எல்லாருக்குமே வந்து என்ன வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு மெமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரிஜிஸ்டர் நம்பரை போட்டு வந்து என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க மெமோவை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே விட்றாங்க அப்படின்னா ட்ரெயின், பஸ்ஸு இந்த மாதிரி எது எது அவங்கவுங்க அரேஞ்ச் பண்ணுறாங்களோ அதை அரேஞ்ச் பண்ணி கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுறதுக்காக முன்கூட்டியே நம்மளுக்கு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதேமாதிரி கீழே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. தேர்வர்கள் தட்டச்சர் பதவிக்கான மூலச்சந்த சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வுக்கான அழைப்பாணை பெறப்பட்டிருப்பினும் அவர்கள் தட்டச்சர் பதவிக்கான கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இளநிலை உதவியாளர் பிற பதவிகளை தெரிவு செய்த தேர்வுகள் நீங்கள் ஏற்கனவே ஜேஏஓ ஏதோ ஒரு போஸ்டிங்கை நீங்கள் அந்த கவுன்சிலிங் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டைப்பிஸ்ட் கவுன்சிலிங்க்கு உங்களுக்கு வந்து அனுமதி கிடையாது. ஒரு போஸ்டிங் எடுத்துட்டிங்கனாலே அடுத்த டைப்பிஸ்ட் போஸ்டிங்க்கு நீங்கள் அவங்க வந்து என்னவா எடுத்துக்கிடுவாங்கன்னா ஆப்சண்ட்டாக எடுத்துக்கிடுவாங்க. ஸோ அடுத்து வந்து தட்டச்சர் பதவிக்கான மூலச்சந்த சரிபார்ப்பு கலந்தாய்வுக்கான நாள், நேரம், இதர விவரங்கள் அடங்கிய அழைப்பாணை தேர்வுகள் இந்த நீங்கள் என்ன வெப்சைட்லேருந்து உங்களுக்குரிய மெமோ வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அவங்களுடைய பட்டியல் வந்து ஏற்கனவே வந்து என்ன செஞ்சுருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படும் அனைவரும் கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்பட்டு தெரிவு செய்யப்படுவார்கள் என்பது உறுதியளிக்க இயலாது. ஏன்னா எப்பயுமே நமக்கு வந்து 1:2, 1:3 இந்த மாடலில் தான் நம்மளுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அதில் போஸ்டிங் கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அது எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க மட்டும். ப்ளஸ் ஆப்சண்ட் ஆகும் பட்சத்தில் ஆள் பத்தாத காரணத்தினால தான் இந்த 1:2 மிச்ச அடுத்தவங்களும் எடுக்கலான்றக்காக தான் கூப்பிடுறது. அதனால் எல்லாருக்குமே மெமோ வந்துச்சு, எல்லாருக்குமே வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதி செய்ய முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கலந்தாய்வுக்கு குறிப்பிட்ட நாள் மற்றும் தேதியில் கலந்து கொள்ள தவறினால் அவர்களுக்கு மறு வாய்ப்பு அளிக்கப்பட மாட்டாது எனவும் அவங்க இந்த இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ கவுன்சிலிங் மெமோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்குரிய வேகன்சி டிஸ்கிரிப்ஷன் இதே மாதிரி ஜேஏ, பில் கலெக்டர் இவங்களுக்குலாம் போட்ட மாதிரி விஏஓ இவங்களுக்குலாம் போட்ட மாதிரி டெய்லி வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்கள். அடுத்த டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம டெய்லி அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ.